அந்த முன்னுக்கு இருக்கிற வந்து அம்ருஷ்ட வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் எங்களோட ஊர் பஸ் ஸ்டாண்ட். தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்குலாம். என்ன சாமான் தேவையானாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் எடுக்கலாம். ஸோ நியூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் உள்ள. நல்லா இவ தான் கடை ஓனர். அழகா இருக்குது உங்களோட கடை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், எங்களோட ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான் இது. இதுதான் எங்களோட ஊர் பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இதுதான் சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல், புல்மோட்டை பெரிய ஸ்கூல். செங்காலயம் ஒரு சைக்கிள் கடை இருக்குது. இந்த சைட்ல ஒரு பென்சில் கடை ஒன்று இருக்குது பாருங்க. மெயின் ரோடு இதுதான் எங்களோட மெயின் ஜங்ஷன், புல்மோட்டை மெயின் ஜங்ஷன். பாருங்க, ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு, அது அழகா இருக்குது. என்ன கிட்ட போய் பார்ப்பாங்க. அரபிக் லாங்குவேஜ் தெரியுதானே உங்களுக்கு? ஹலோ வெல்கம் பேக் டு ஜெயமாலா vlogs. நான் உங்கள் சுதர்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோவில் அவர் வந்திருக்கிறார். ஸோ நான் உங்கள் அம்ரூஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றியும். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அவருடைய வீடியோன்னு செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ நீங்களே சொல்லுங்கள் என்ன வீடியோன்னு சொல்லி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் புல்மோட்டை என்ற ஏரியாவில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ நான் இந்த ஏரியாவை வந்து இந்த வில்லேஜை வந்து சுற்றி பார்க்க போகிறேன். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இப்போ. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எங்களோட வில்லேஜை சுற்றி பார்க்க போகிறாரு. அங்கே கொண்டு போய் காட்டட்டாம். என்னுடைய வில்லேஜ் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தானே. நான் இந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காண்பிக்கலாம் இருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் தெரியப்படுத்திருக்கிறேன். அதையும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெயமாலா vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொன்னா, உங்களுடைய சேனல் வந்து ஜெயமாலா vlogs வந்து நானும் என்னுடைய சிஸ்டர் ஜெர்மனியில் இருக்கிற ஜெயமாலா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதில் வந்து நிறைய வீடியோக்களை வந்து பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் இந்தியா வீடியோக்களை நிறைய பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது அவரோட பேர் வந்து நந்தகுமார். அவர் வந்து இந்தியாவிலிருந்து நிறைய வீடியோக்களை எடுத்து கொடுத்து அதையும் எங்கள் சேனலுக்கு வந்து நாங்கள் பதிவிறக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை தெரியப்படுத்த போகிறேன்னு சொன்னால், இந்த ஜெயமாலா vlogs இந்த சேனலில் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து நானும், ஜெர்மனியிலிருந்து என்னுடைய சிஸ்டர் வந்து ஜெயமாலா, அடுத்தது வந்து இந்தியாவிலிருந்து நந்தகுமார், நாங்கள் 3 பேரும் தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து வீடியோக்களை இந்த சேனலில் வந்து பதிவிறக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சேனலில் வந்து என்ன சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்தாலும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ட்ராவல் விஷயங்கள், சமையல் ரெசிபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை தயாரித்துக்கிறோம். எனக்கு வந்து இலங்கையில் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பேர் வந்து சுதர்ஷன். அவர் வந்து எனக்கு சப்போர்ட் அளிப்பார். என்னுடைய நண்பர் வந்து சுதர்ஷன், இவரை தான் சொன்னான். இவரும் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்து அவரோட ஃப்ரீ டைமில் வந்து எனக்கு நிறைய வீடியோக்களுக்கு வந்து அவர் சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருப்பார். ஓகே தான். ஜெயமாலா vlogs சேனலுக்கு வந்து என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுக்கறதுக்கு இருக்கேன். தொடர்ந்து வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துருங்க இந்த சேனலுக்கு. நண்பர்களே, இதுதான் வந்து அம்ருஷ்ட ஏரியா. அந்த முன்னுக்கு இருக்கிற வந்து அம்ருஷ்ட வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே எவ்வளவு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்க. பக்கத்தில் வந்து சில கடைகள் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன கடை உண்டு. அதுக்கு பக்கத்தில் அங்கே மல்லிகை கடை ஒன்று இருக்குது. லாரி நிற்கிற இடத்துல வந்து ஒரு மல்லிகை கடையும் ஒரு சின்ன ஏஜென்ட் கொண்டு இருக்குது. அப்படி இங்கால சைடில் லெப் இருக்குது, சரியா? லெப்பு அப்படிங்க பாருங்க எப்படி இருக்குதுண்டு. வீட்டுக்கு முன்னுக்கே பெரிய 2 மரம் இருக்குது. நல்ல வினாச்சோடி இருக்குது, பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட். அங்கே மாதிரி போய் காட்டுவோம். அங்கேயும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க நண்பர்களே, அம்ருஷ்ட வீட்டுக்கு முன்னாலேயே வந்து இந்த பஸ் வந்து முன்னுக்கு நிற்குது. அம்ருஷ், நீங்கள் இப்போ வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி இந்த பஸ் வந்து நிற்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. ரொம்ப ஈஸி. நான் எங்களோட வீடு இப்படி தான், இந்த கேட்டுக்கு வெளியில் வந்து நின்றமாட்டா. பஸ் இப்படி பக்கத்துலேயே வந்துருக்கும். இந்த பஸ்ஸில் ஏறி தான் நாங்கள் இலங்கையில் எங்கே போகிறோம் போகிறதா. எங்களுக்கு இந்த ஆட்டோ பிடிக்கிற காசுலாம் ரொம்ப மிச்சம். கூட்டாளி படியான இதில் நிற்கிறது உங்களுக்கு என்ன மரம்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன மரம்? இதுக்கு பேர் வந்து இழுப்ப மரம்னு சொல்லுவாங்க. இழுப்ப மரம்னு சொல்கிறது அந்த இழுப்ப மரம். இது வந்து ஒரு லெப் ஒன்று இருக்குது. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது தெரியுதானே? அந்த டெஸ்டிங் செய்கிற அந்த லெப் தான் இது. இதில் கிட்டத்தில் ஒரு பார்மசியும் வரும். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு. ஸோ எனக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்களுக்குலாம் தூர போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், இங்கே பக்கத்துலேயே மல்லிகை கடை இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மல்லிகை கடை. உங்களோட ஏரியாவில் முக்கியமான இடங்கள் எல்லாமே பக்கத்து போயிட்டு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மல்லிகை கடைக்குள்ள வந்து கோபுரம் வைத்து பார்க்கலாம். இதான் நான் சொன்ன அந்த ஏஜென்ட் பக்கத்தில். எங்களுக்கு தேவையான எல்லா சாமானும் எடுக்கலாம். அவ்வளோ ஐட்டங்களும் இந்த இருக்கு. அச்சான், மரக்கறி வேணுமா, என்ன வேணும்னு 2 கடை. இது எங்கட வளவுக்குள்ள தான் இந்த கடை இருக்குது. எங்கட அண்ணன் வந்து கட்டி வாடகைக்கு விட்டிக்கிறார். இது நல்ல பெரிய கடையா இருக்கு. என்ன சாமான் தேவையானாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் எடுக்கலாம். தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்குலாம். எந்த டைம் நினச்சிட்டேன் அப்படி இங்கால இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இதுக்குள்ள சாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி. உங்களுக்கு வந்து எதுக்குமே கஷ்டம் இல்லை, எல்லாமே பக்கத்துல கிடைக்கும். எல்லாம் பக்கத்துலேயே கிடைக்கும்.
ஸோ அவள் எனக்கு வந்து இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஈஸி தான். என்ன பொருட்கள் வேணுமென்றாலும் என்ன வேணுமென்றாலும் மல்லிகை சாமானாக இருந்தாலும் சரி, மரக்கறியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இந்த இடத்துல எங்கட ஏரியாவில இருந்து அத்தியாவசிய தேவை எல்லாமே முடிச்சிடலாமோ, ஈஸி தான். இந்த கடையில வந்து இப்ப ஹோல்சேல் விலையில வந்து எல்லா சாமான் கொடுப்பாங்க. ஏன்னா ஹோல்சேல் சாமான்லாம் கொடுக்குறதா நீங்க? என்ன ஹோல்சேல் சாமான் எல்லாமே கொடுக்குறீங்க. நீங்க வந்து இங்க இடத்துல இருந்து மலிவில் எடுத்து நீங்க உங்களுக்கு வேற வேற கடைகள்ல வந்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். பெரிய கடை தானே. நீங்க நிறைய சாமான்கள் எடுக்கல, உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும். ஏஜென்ட் சொன்னா காட்டுறேன் உங்களுக்கு, போய் வாங்கினேன். என்னன்னா இந்த இதுல மில்க் ஐட்டங்கள் சொன்னா இந்த மெக்ரோனி, அடுத்து வந்து மாவு ஐட்டங்கள், அதெல்லாம் வந்து இதுல இருந்து இப்படி ஃபுல்லா எடுத்து வேற இடங்கள் வேற கடைகளுக்கு கொடுக்குறேன். ஓ அப்படி எல்லாமே எனக்கு இது பக்கத்துல அந்த லெஃப்ட் இங்கே அதுவும் பக்கத்துல பஸ் போகுது பாத்தீங்களா? பஸ் போகுது. இந்த பஸ் இப்ப 2 மணி நேரத்துல மலைக்கு போய் சேர்ந்துடும். எல்லா கடையும் காட்டியாச்சு. நம்ம வீட்டுல இருக்கிற கடையை நம்ம காட்டலே. இது நம்ம சின்ன கடை. தண்ணி பழங்கள் அப்படியே கடையில முன்னுக்கு இருக்குது. தண்ணி பழங்கள் வீட்டுல யாரும் அவசரங்களுக்கு எல்லாம் வந்து பக்கத்துல எடுத்துக்கொள்ளலாம். பாத்தீங்களா? இது 1 வே, இது வந்து 2 வே, இங்கே வந்து 2 வே. பாருங்க எங்க வீட்டுக்கு முன்னுக்கு எப்படி இருக்குது. இதுல வந்து ஒரு சின்ன புடவை கடையும் டைலர் ஷாப் உண்டு. இது ஹார்ட்வேர், நான் சொன்ன ஹார்ட்வேர். இது வந்து ஒரு சின்ன டைலர் ஷாப். வீடியோ எடுக்கிறோம், அடுத்து போட போறோம் கடையெல்லாம். டைலர் ஷாப் அப்படி இங்கே. இது வந்து இதுவும் கடை தான், இந்த ஆப்ப கடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களோட ஏரியா மொஸ்டான இது பேர்த்தி மரம் நிற்கி பார்த்தீங்களா? அப்படி இங்கே சைட்டில் இதுவும் ஒரு சின்ன சில்லறை கடை. இதில் சலூன் இருக்குதுங்க, சலூன். அடுத்தது வந்து அப்படி இங்கால மரக்கறி கடை, இங்கே சைட்டில் அப்படி மரக்கறி கடை. இது வந்து அந்த பார்ட்ஸ் ஐட்டங்கள்லாம் விற்கிற கடை உண்டு, சின்ன கடை உண்டு. இங்கே இது வந்து பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப தூரம் இல்லை பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சின்ன பஸ் ஸ்டாண்ட் தான். இதில் ஒரு தேத்தனி கடை இருக்குது. இது இப்போ ஈவினிங் டைமில் நல்லா இருக்கும். இப்போ மதியம் தானே, அதில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இதுலேயும் ஒரு தேத்தனி கடை. எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது. இப்போ எல்லாட்டி பின்னர டைமாக இருந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது வெஞ்சால வந்து பழக்கடை. இது வந்து ஒரு இது என்ன டெண்டல் தெரியுதானே? இப்போ அந்த பல்லு இது சரி பல் டெண்டல். அது அங்கால ஒரு பக்கத்தில் வந்து ஒரு டைலர் ஷாப் இருக்குது. இதில் பழக்கடை. இங்கே இதுதான் இது பார்த்தீங்களா? இதுதான் எங்களோட ஊர் பஸ் ஸ்டாண்ட். பஸ் எல்லாம் இல்லை இப்போ. இன்றைக்கு பஸ் எல்லாம் வந்து போயிட்டுது. அங்கே பின்னுக்கு வந்து சந்தை, இது சந்தை ஏரியா. அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இது ஒரு பழக்கடை. அதுக்கு பக்கத்துல இன்னொரு டைலர் ஷாப் இருக்குது, நல்லா தைப்பாங்க இவங்க. அடுத்தது அங்கால சைட்ல வந்து ஒரு சாப்பாட்டு கடை. நிறைய சாப்பாட்டு கடை இருக்கு இந்த ஏரியாவில். அதுல ஒரு சாலூன் இருக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. பஸ் ஸ்டாண்டு போகுது மலைக்குங்க. இது வந்து மெயின் ரோட் தானே, ஜப்னா ரோட் தானே இது. இதுவும் ஒரு சாப்பாடு கடை தான். எல்லாமே மூடி இருக்குது. பின்னர் டைம்ல வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடா இருக்கும். ஒரு டைம்ல அந்த மழையா இருந்த நம்ம எடுக்கல தானே. நெல்லுக்காய பிடிக்கலாம் பாத்தீங்களா? நெல்லை வந்து ஏண்டா மழை காலம் இருந்ததால இன்றைக்கு 2-3 நாள் தான் வெயில் அடிச்சிருக்குது. அதில் வந்து நெல்லெல்லாம் வந்து பச்சை தானே வெட்டுன்னு. இப்போ ரோட்ல போட்டு காய வச்சா குயிக்கில் காஞ்சிடும். எப்படி காய வச்சுக்கலாம் பாத்தீங்களா? அழகா இருக்குதுன்னு. சொல்ல போனா உங்களோட ஏரியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. எல்லா வசதிகளும் பக்கத்துல இருக்கிறதால வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்க வீட்டுக்கு திரும்பி போறோம் நடந்து. பக்கத்துலேயே தான் பாத்தீங்களா, ஒரு 200 மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே நடந்து வந்த எங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் தான். இது மாடல் வந்து நடு ரோட்டில் இந்த மாடு எவ்வளோ மெயின் ரோட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாடுகள் எல்லாம் வந்து நடு ரோட்டால இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து காட்டுக்குள்ள மாடு இல்லை தானே சொன்ன வெள்ளாம வெட்டுற சீசன். அதனால இந்த மாடுகள் எல்லாம் வந்து நடு ரோட்டில் தெரியுது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல். இந்த வயல்வெளியெல்லாம் வெட்டி முடிஞ்ச அப்புறம் காட்டுக்குள்ளே மறுபடியும் போயிருப்பாங்க. ஸ்டேஷன் எங்களோட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இது. பாருங்க அப்படி பக்கத்தில் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படி அங்கால வந்து ஸ்கூல் நிறைய இடங்கள் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்கால ரோட்டில் தான் எங்கட வீட்டுக்கு போகிறது. ரொம்பவும் பக்கத்தில் போட் போட்டிருக்குது பாருங்க. ஜெஃப்னா ரோட் இது. இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் தான் வரும். ரொம்பவும் பக்கத்தில் கிட்டத்தில் நாங்கள் நடந்து போய் சேர்ந்துடலாம். இது டெலிகாமை பாருங்கள், ரொம்ப உயரமான ஒரு டெலிகாம் தான் இது. எங்களோட ஊரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு டெலிகாம், ரொம்ப உயரம். எல்லாத்தையும் நான் ஒன்று காண்பிக்கிறேன். இங்கெல்லாம் பக்கத்தில் பேங்க் இருக்குது, பேங்கையும் காட்டுவோம். அம்ரோஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. ரொம்ப எல்லாம் பக்கத்தில். இது கூட நாங்கள் 500 மீட்டர் தூரம் தான் நடந்தே வந்துடலாம். நாங்கள் ஆட்டோ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசரத்துக்கு ஆட்டோ பிடிச்சோன்னா 200 ரூபா தான் ஆட்டோக்கு. இது வந்து பீப்புள்ஸ் பேங்கோ, அதை நான் காட்டுறேன். இதுதான் எங்களோட ஊர் பீப்புள்ஸ் பேங்க். பீப்புள்ஸ் பேங்க் பாருங்க, பீப்புள்ஸ் பேங்க். அப்போ பிஓசி பேங்க் எங்க இருக்கு? பிஓசி பேங்க் வந்து அங்கால பக்கத்தில், அங்கால ரோட்டு அதுவும் பக்கத்தில் தான். இது இங்கால பக்கத்தில், அது அங்கால பக்கத்தில். ரெண்டுக்கு நடுவில் தான் எங்களோட வீடு இருக்கு. எங்களோட ஊர் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்க.
பக்கத்திலே தான் இது இதுனே ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ற மற்ற பின் கேட்டு மெயின் கேட்டை காண்பிக்கிறேன். அங்கால சைட்ல இருக்கு புல்மோட்டை. எங்களோட ஊர்ல வந்து தலை வைத்தியசாலை புல்மோட்டை. இது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். பின்னால இருக்கு மாடி கட்டடம் எல்லாம் அது விளங்குது இல்லை. என்ட்ரன்ஸ் வந்து சிறுசா தான் இருக்குது. பின்னுக்கு இருக்கு வந்து பெரிய மாடி கட்டடம் க்ளோஸ்ல இருக்குது. உள்ளுக்குள்ள நான் போய் காடு சும்மா மேலாட்டமா காட்டுறேன். அப்படி அங்கால செட்டு பக்கத்துலேயே இதுதான் வந்து பெட்ரோல் செட்டு. பெட்ரோல் செட் புல்மோட்டை பெட்ரோல் செட். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதால இதுதான் பெட்ரோல் செட் பாருங்க. பெட்ரோல் செட்ல இருந்து அப்படி பக்கத்துலேயே ஸ்கூல் சென்ட்ரல் காலேஜ் புல்மோட்டை பெரிய ஸ்கூல். வழியில நிறைய கடையெல்லாம் இருக்கு பாரு. இது பக்கத்துல நகை கடை, ஜுவலர்ஸ், புடவை கடை, அங்கால வந்து பென்சி கடை, அப்படியோ எல்லாம் இங்கெல்லாம் நிறைய கடைகள் தான். அப்படி பெட்ரோல் செட்ல இருந்து ரொம்பவும் பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தான் பாருங்க. இதுதான் சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல் புல்மோட்டை பெரிய ஸ்கூல். சென்ட்ரல் காலேஜ் புல்மோட்டை சென்ட்ரல் காலேஜ் ரொம்ப பெரிய ஸ்கூல், ரொம்ப பெரிய கட்டடம். அங்கே உள்ளுக்குள்ள நிறைய மாடி கட்டடங்கள் இருக்குது. ஸோ உள்ளுக்கு அது விளங்குதில்லை. இங்கால சைட்டில் மறைவில் ஒரு மாடி கட்டடம், அங்கால ஃபுல்லாகவே நிறைய மாடி கட்டடங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்கூல். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது வியூ வந்து இப்படி தான் காட்டுது. இப்படி முன்னுக்கு வந்து ஒரு பார்மசி இருக்குது. ரொம்ப பெரிய பார்மசி தான் பாருங்க. ஒரு நியூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஏரியாவில். உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். உள்ளுக்க வரலாமா? வீடியோ எடுக்கிறோம். புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா? எப்படி சோமா இருக்கிறீங்களா? அழகா இருக்கு. உங்களோட கிடையாது அழகா இருக்குது. நல்லா இவதான் கடை ஓனர். அழகா இருக்குது உங்களோட கடை. வடிவா இருக்குது. இது இந்த இதெல்லாம் வந்து இந்த வாடகை கொடுக்குறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? ரெண்டு கொடுக்குறீங்க. அந்த கல்யாண சம்பந்த கல்யாணத்துக்கு அந்த இதெல்லாம் என்ன இது ஃபேஷியல் எதுவும் செய்றீங்களா? ஃபேஷியல் சரி இன்ஷாஅல்லாஹ் ஒரு 2 மாசம் டைம் வேணும். நாங்க யூடியூப்ல போடுவோம். பிரச்சனை இல்லை தானே? இன்ஷாஅல்லாஹ் அதெல்லாம் சரி. நல்லா வளர்த்தி உங்களோட நல்லா இருக்கு. மாஷா அல்லாஹ். ஒரு கடை இல்ல. இது நீங்க தானே? சூப்பரா இருக்கு. அங்கேயும் பாருங்க, அங்கேயும் இருக்கு. அதோ அங்கே பாருங்க. பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே நீங்க தான். என்ன நல்லா இருக்கு. உங்களோட கடை உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே நீங்க தான். எங்களோட மேக்கப், எங்களோட ஃபேஷியல், எங்களோட Dress எல்லாமே எங்களோட தான். சரி நல்லா இருக்குது. கடை ஓனரை பாருங்க. எங்கட ஏரியாவில் தான் இவ தான் இதை செய்யறா. உங்களோட பேர் ஜெயமாலா வ்ளாக்ஸ். ஜெயமாலா ஜெயமாலா வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயமாலா வ்ளாக்ஸ் ஜெயமாலா வ்ளாக்ஸ் வந்து கட்டாயம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஓசி பேங்க். இது வந்து எங்கட வீட்டுல இருந்து இது வரத்துக்கு வந்து ஒரு 400 மீட்டர் தூரம் தான். நடந்து வரலாம், பைக்லயும் வரலாம். இது அடுத்த சைட். அப்படி அங்கே மெயின் ரோட்டை காட்டுவோம். இந்த பிஓசியில இருந்து அப்படி பக்கத்துலேயே வந்து மெயின் ரோடு. இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் புல்மோட்டை போஸ்ட் ஆஃபீஸ். எங்களை சைடில் வந்து சிட்டி ஒர்க் ஒரு புடவை கடை ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. அங்கே மல்லிகை கடை ஒன்று இருக்குது. அப்படி இங்கால வந்து திருவண்ணாமலை ரோட்டு இது தான் சரியா. மெயின் ரோட்டில் வந்து ஆக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ இந்த டைம். பின்னர 5 மணி போயிட்டுன்னு சொன்னால் சரியான க்ரௌட் வரும் இந்த ஏரியாவில். பெரிய ஹார்ட்வேர் இருக்குது. எங்களுக்கு என்ன சாமான் தேவைனாலும் இந்த இடத்துல எடுக்கலாம். அவ்வளோ அத்தனை இங்கே இருக்குது. அதேமாதிரி இங்கே பக்கத்தில் இதுவும் ஒரு ஹார்ட்வேர் தான். ஆட்கள் பின்னரமாக கூடு பார்த்தீங்களா. அப்படியே இந்த ஹார்ட்வேருக்கு பக்கத்தில் இங்காலேயும் ஒரு சைக்கிள் கடை இருக்குது சரியே. அப்படி இங்கால சில்லறை கடை. நிறைய கடைகளுக்கு இங்கே பஞ்சம் இல்லை. பக்கத்தில் இங்கால வந்து டவுனில் வந்து ஃபார்மசி இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபார்மசி நான் காட்டியிருந்தேன். இது இன்னொரு ஃபார்மசி. அப்படிங்கால ஃபோன் கடை. அப்படி இங்கே எங்களை அடுக்கடுக்க நிறைய கடைகள் தான். அந்த சைட் ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்குது. அப்படி இங்கே வந்து ஹோட்டல். அப்படி அங்கால சைட்டில் வந்து ஒரு ஹோட்டல், அதாவது ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறது. இந்த சைட்டில் ஒரு பென்சி கடை ஒன்று இருக்குது பாருங்கள். மெயின் ரோடு இது தானே எங்கட மெயின் ஜங்ஷன் புல்மோட்டை மெயின் ஜங்ஷன். இதில் இங்கே வந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரோட்டு. அப்படி இங்கால சைட்டில் வந்து இலுமினேட் ஃபேக்ட்ரி. அப்படி இங்கால சைட்டில் வந்து எங்கட ஏரியா போகிறேன். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தானே, அதால் வந்து சனம் க்ரௌடு அந்த சனம் குறைவாக இருக்குது. இல்லாட்டி வந்து வெள்ளிக்கிழமை இங்கே வந்து கடையில் மூடுவாங்க. ஸோ இந்த முஸ்லீம் ஏரியா தானே. ஆனால் வந்து மற்ற டைமில் எல்லாம் சரியான இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஹலோ எப்படி சிவம் என்ன பேக்கரியை பாருங்கள். ஒரு அழகான ரிச் லுக்கில் ஒரு அழகான பேக்கரி இருக்குது. ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னுக்கே பக்கத்தில் வந்து ஒரு ரோடு ஒன்று இருக்குது. பக்கத்தில் அதில் வந்து ஹிந்து டெம்பிள் இருக்குது. அதையும் காட்டும். சின்ன ஹிந்து டெம்பிள் அப்படி இருக்குது. நல்ல கோயிலோட முதல் அவங்க வந்து இந்த பூசையெல்லாம் செய்வாங்க சரியா. இப்போ அப்படி செய்கிறது இல்லை. இப்போ இங்கே சைட்ல இருக்குது. அப்படியே நிறைய தமிழ் குடும்பங்கள் தான், நிறைய ஹிந்து குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கால. ஆனால் எல்லா மக்களும் நல்லா ஒத்துமை. இங்கே சைட்டில் ஒத்துமையாக இருப்பாங்க. முஸ்லீம் ஹிந்து அப்படின்னா எல்லாம் நல்ல ஒத்துமை. பள்ளியும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கா காட்டுறோம். என்ன இப்போ பெரிய பள்ளி இல்லை, பட் நார்மல் எல்லா ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளி. ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்ப்போமே.
பாருங்கள் ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு, அதையும் காண்பிப்போம்னு சொல்லித்தான். ஒரு பள்ளி ஒன்று இது அழகாக இருக்கு. நாங்கள் இந்த இடத்துல வந்து லைட்லாம் அழகாக இருக்குது. என்ன கிட்ட போய் பார்ப்பாங்க வந்து வூட் இந்த மரம் அரபிக் லாங்குவேஜ் தெரியுதானே உங்களுக்கு? அரபிக் இந்த குர்ஆன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இதில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த பள்ளி அனுபவம்? என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வந்து எனக்கு முதல் அனுபவமாக இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆசை வந்து இப்படி முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். விசிட் பண்ணி பார்க்கணும் வந்து அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கு எனக்கு. நான் வந்து பார்க்க இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான அழகான காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நான் வந்து நிறைய ஹிந்து டெம்பிள் விசிட் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து முஸ்லீம் டெம்பிள் வந்து விசிட் பண்ணதில்லை, மாஸ்க் விசிட் பண்ண இல்லை. அவருக்கு ஃபஸ்ட் டைமாம். ஸோ பக்கத்தில் இருந்த பள்ளியே கூட்டின்னு வந்து அவருக்கும் காண்பிச்சிருக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பள்ளி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம். என்ன உறவுகளே, என்னென்னு சொன்னால் அம்ருஸ்ட் வில்லேஜை வந்து நான் சுற்றி பார்த்துட்டேன். இந்த வீடியோ மூலமாக வந்து இந்த வில்லேஜை வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.